எப்பவுமே நம்ம தமிழர்களுக்கு ஒரு சிறந்த குணம் உண்டு. எளிய பிள்ளைகள் ஜெயிக்கிறப்ப கூட நிற்பாங்க. ஏன்னா எளியவர்கள் ஜெயிப்பது ஏன் அவங்க எப்போதுமே கூட நிற்கிறாங்க தமிழர்கள்னா, அது அவங்க ஜெயிக்கிறதா அவங்க நினைக்கிறாங்க. நான் ஜெயிக்கிறேன், அந்த இடத்துல என்ன மாதிரியே இன்னொருத்தனும் ஜெயிக்கிறான் அப்படின்னு. அதனால தான் எளியவர்கள் ஜெயிக்கும் போது நீங்கள் எல்லா இடத்துலையும் கவனிங்களேன், எளியவர்கள் ஏதாவது போராடி கொஞ்சம் மேலே வந்துட்டாங்கன்னா உடனே நம்ம ஆளுங்க கூட சேர்ந்து நின்றுப்பாங்க. ரஜினி சார் என்கிட்ட ஒரு தடவை சொன்னார், கடவுள் எல்லாருக்கும் ஒரு வேலை கொடுத்துருக்கான், அப்படி உங்களுக்கு ஒரு வேலை கொடுத்துருக்கான், எனக்கு ஒரு வேலை கொடுத்துருக்கான், எல்லாருக்கும் ஒரு வேலை கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். இன்னும் 10 வருஷம் கழிச்சு நான் உங்களை பார்க்குறப்ப இப்போ நீங்கள் பேசினப்ப எனக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்துச்சு, அதே எக்ஸைட்மெண்ட் இருக்கணும். அவங்களுக்கு கொடுத்த பொறுப்பை நீங்கள் சூப்பராக பண்ணுங்க, காட் பிளஸ் யூ அப்படின்னு சொன்னார். அவர் சொன்னதே நான் உங்களுக்கு சொல்கிறேன், கடவுள் உங்களுக்கு ஒரு சூப்பரான பொறுப்பு கொடுத்துருக்காரு. காட் பிளஸ் யூ. நன்றி. உங்களுக்கு ஒரு சின்ன பரிசு கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் சரணுக்காக. ஒன்றும் இல்லை, பணம் சேரணும், அதுக்காக ஒரு மணி பர்ஸ் வாலெட், வேற ஒன்றும் இல்லை. நிறைய மனம் சேர்ந்துருச்சு, நிறைய பணமும் சேரட்டும். உங்கள் அம்மாவுக்கு நீங்கள் செய்யணும்னு ஆசைப்படுற எல்லாத்தையும் செய்யணும். சந்தோஷம். நீங்கள் ஜெயிச்சா நாங்களாம் ஜெயிச்ச மாதிரி தான். வாழ்த்துக்கள்.